வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தமிழ்நாடு ரெயின் மென்ஷனில் பார்ப்பதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆந்திரா அருகே வங்கக்கடல் பகுதியில் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடித்து வருகின்றது. தற்போது அது வடகிழக்கு திசையை நோக்கி பயணித்து பின்பு மீண்டும் வலுவிழந்து ஒரு சர்க்குலேஷன், அதாவது ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அல்லது காற்றழுத்த தாழ்வு நிலையாக மீண்டும் தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது இந்த தாழ்வு மண்டலம் வடகிழக்கு திசை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கின்றது. 25ஆம் தேதி அதிகாலை அது தமிழக கடற்கரையை மீண்டும் அது யூடர்ன் போட்டு நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக 25ஆம் தேதி தெற்கு ஆந்திரா முதல் நாகப்பட்டினம் வரை கடலோர பகுதிகளில் முதலில் மழை தொடங்கும். 26ஆம் தேதி தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கும். இந்த காலகட்டத்தில் உள் மாவட்டங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யும். 25, 26 மற்றும் 27ஆம் தேதி வாக்கில் தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பின்பு இது கடலிலேயே மறைந்துவிடும். அதன் பிறகு 29ஆம் தேதி இந்தோனேசியா மற்றும் சுமத்ரா தீவு அருகே வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. பொதுவாக ஜனவரி மாதங்களில் அது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக அது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் ஒட்டி இலங்கை, தெற்கிலங்கையை ஒட்டி அது கன்னியாகுமரி ஒட்டி செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ந்து ஆய்வில் உள்ளது. தற்போது 26ஆம் தேதி தமிழகத்தில் மழை வாய்ப்பை பார்ப்போம். ஸோ ப்ரெசிபிடேஷன் எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு இந்த 26ஆம் தேதி பாருங்கள், இந்த தெற்கு ஆந்திராவிலேருந்து சென்னை வரை விட்டு அந்த இடப்பட்ட பகுதியில் அது போய் ரிட்டர்ன் வருது. ஸோ அந்த டயத்தில் உங்களுக்கு அந்த பகுதியில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 26ஆம் தேதி வைக்கல. ஸோ அதனால தான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா உங்களுக்கு. அதுக்கப்புறம் 27ஆம் தேதி அது உள்ளே போய் இறங்கி மறுபடியும் இந்த ஈஸ்டர்லீஸை ரிட்டர்ன் கொண்டு வருது. ஸோ அதனால் அந்த இடத்துல மழை கொடுத்துருக்காங்க. 26ஆம் தேதி இந்த பகுதியிலேருந்து இந்த பகுதி வரைக்கும் மழை பெய்யும். ஸோ இது உள்ளே உள் மாவட்டங்களை வலுவிழக்க அப்புறம் அது வடகிழக்கு காற்றை கொண்டு வரதுனால இதனுடைய ப்ரெசிபிடேஷன் அது டவுன் ஆகி இந்த இடம் ஃபுல்லாக மழை இருக்கும் 27ஆம் தேதி. இதுதான், அதாவது 26, 27 நமக்கு மழை வாய்ப்பு பொதுவாகவே கடலோர பகுதியில் மழை ஸ்டார்ட் ஆகும். உள் மாவட்டங்களில் லேசான விதமான மழை தான் இருக்கும், நான் சொன்ன மாதிரி தான். ஸோ பார்ப்போம். அடுத்த தாழ்நிலை 29ஆம் தேதி இந்தோனேசியா கிட்ட ஒரு பிராட் சர்க்குலேஷனாக உருவாகுது. அதை பற்றி நான் பதிவிடுகிறேன். ஸோ அது இந்த நியூ இயர் அப்போ ஜனவரி 1, ஜனவரி 2ஆம் தேதி வாக்கிலலாம் அந்த நியூ இயர் ஒட்டி உள்ள பகுதியில் அந்த தென் கடலோர பகுதியில் நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நான் விரைவில் பதிவிடுகிறேன். ஏன்னா நாட்கள் நெருங்க தான் துல்லியமாக தெரியும். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தாழ்வு மண்டலம் இருக்குல்ல, அது பாருங்கள், அந்த க்ளவுட்ஸ் எவ்வளோ அதிகமாக அந்த க்ளவுட்ஸில் இருக்குது பாருங்கள். அந்த ஓவல் ஷேப்பில் ரவுண்டாக தெரியுது உங்களுக்கு. ஸோ அது ஃபர்தராக விழுந்து ரிட்டர்ன் ஒரு சாதாரண சர்க்குலேஷனாக தான் நம்ம தமிழகம் கடற்கரை 25, 26ஆம் தேதி நெருங்க போகுது. ஸோ எல்லாமே கடல்லே பெஞ்சிருச்சு மழை எல்லாமே. ஸோ இது நம்ம நிலத்தில் வரல, எல்லாமே கடலில் பெஞ்சிச்சு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால. ஸோ பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து வானிலை மாற்றங்களுக்கு பதிவிடுகிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாலை மற்றொரு வானிலையில் சந்திப்போம்.